வணக்கம். தமிழ்நாடு இன்று தலை சிறந்து இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெண்களுடைய முன்னேற்றம்தான். 1937 தந்தை பெரியார் பெண்களுக்கெல்லாம் இந்த சொத்தில் சம உரிமை பெற வேண்டும், அப்பொழுதுதான் பெண்ணடிமை ஒழிக்கப்படும் என்று சொன்னார். அதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பின்பு 1989 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அந்த பதவி ஏற்றதுமே முதல் சட்டமாக பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் சொத்தில் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதற்கான சட்ட வடிவமாக்கப்பட்டு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்று தரப்பட்டது. அதைத் தொடர்ந்து அது மட்டுமல்ல, விதவை என்ற பெயரில் பொட்டு இல்லை என்று சொல்லி கேலிக்கூத்தாக பேசினார்கள். அதற்கு விதவை என்ற சொல்லில் பொட்டு இல்லை என்றால் பரவாயில்லை, புள்ளி இல்லை என்றால் பரவாயில்லை, அதில் கைம்பெண் என்று கூறப்படலாம் என்று விதவை என்ற வார்த்தைக்கு பதிலாக கைம்பெண் என்ற வார்த்தையை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டார். இப்படி பெண்கள் மீது அக்கறை கொண்ட இந்த திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு, அதைத் தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர்களுடைய மறு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் அறிக்கையாக கொடுக்கப்பட்ட விடியல் பயண திட்டம், பெண்களுக்கெல்லாம் நகர பேருந்திலே இலவசமாக விடியல் பயணம் கொடுப்போம் என்று சொன்னார். அதை சட்டமாக்கி கொண்டு வந்தார். அதற்கு பின்பு பெண்களெல்லாம் படிக்க வேண்டும், அனைத்து துறைகளிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தையும் அமல்படுத்தினார். அதைத் தொடர்ந்து பெண்களுக்கெல்லாம் மாத உரிமை தொகை கொடுக்க வேண்டும், ஏனென்று கேட்டால் வீட்டில் அவர்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவமும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு சராசரியாக 1,14,00,000 முதல் 1,25,00,000 குடும்ப பெண்களுக்கு, தலைவிகளுக்கெல்லாம் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கி இந்த நாட்டின் பெருமையை உயர்த்தி மேலும் அடுத்த நிலைக்கு உயர்த்தி பிடித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் மகளிர் உரிமைத் தொகை என்று கொடுத்து மீண்டும் மகளிருக்கான செல்வாக்கை உயர்த்தியிருக்கிறார். தமிழ் பெண்கள் வாழ்க, தமிழ் வாழ்க.